அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? உனக்கு துணை என்று சொல்வதற்கு யாராவது ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா? எந்த நம்பிக்கையில் நீ இந்த வாழ்க்கையை தொடங்கினாயோ அந்த நம்பிக்கை இன்று உனக்கே இல்லாமல் போய்விட்டது. அந்த அளவிற்கு அவர்களின் நடவடிக்கைகள் உன்னுடைய மனநிலையை மாற்றிவிட்டது. என் குழந்தையே, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கூட உன்னோடு உடனிருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்களே, இன்று அவர்கள் ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் இதை யார் உன்னை செய்ய சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு அதிலிருந்து விலகி செல்ல பார்க்கின்றார்கள். கஷ்டத்தில் உன்னோடு துணை நிற்க அவர்களுக்கு விருப்பமில்லை. சந்தோஷம் என்றால் அதை பகிர்ந்து கொள்ள மனமிருக்கின்ற அவர்களுக்கு உனக்கு மனதில் வேதனை வந்துவிட்டால் அந்த வேதனையில் பங்கெடுத்து கொள்ள சிறு துளி அளவும் விரும்புவதில்லை. இப்படி என்ன உறவு நம்மோடு வந்து கொண்டிருக்கின்றது? இந்த உறவோடு நம்மால் இறுதி வரை பயணிக்க முடியுமா? நம் வாழ்க்கை இப்படி இதோடு முடிந்து விடுமா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த குழப்பம் நியாயமானது. ஏனென்றால் உன் அம்மா நான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு கொடுத்த நம்பிக்கை, அவர்கள் கொடுத்த அந்த உறவு இன்று உனக்கு எதிராக நிற்பதை நான் கண்டேன். இது எதனால் என்பதனை நான் எப்பொழுதோ புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, என் குழந்தை, உன் மீது தவறு கிடையாது. ஆனால் மற்றவர்கள் உன் மீதுதான் தவறு இருப்பதாக அவர்களுக்குள் உணர்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது விலகி நிற்கிறார்கள் என்றால் அதற்கு அவர்களுடைய மனது மட்டும் காரணம் கிடையாது. மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை வேதவாக்காக நினைக்கிறார்கள். இப்போது தவறு இருப்பது போல் அவர்களுக்கு தோன்றிவிட்டதனால் நீ என்ன சொன்னாலும் அவர்கள் செவிகளுக்கு எட்டப் போவதில்லை. உன் பக்கம் எத்தனை நியாயம் இருந்தாலும் அதை உன்னால் நிரூபிக்க முடிய போவதே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு மற்றவர்களின் வார்த்தைகள் உயர்வாகவும் அதை வைத்து உன் மீது குற்றத்தையும் கண்டுபிடித்து விட்டார்கள். என் குழந்தையே, தவறு ஏதும் செய்யாமல் இப்பொழுது தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கை நாம் என்னதான் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று போராடினாலும் மீண்டும் நம்மை பழைய நிலைமைக்கு தான் இழுத்து சென்று அதை இருட்டு அறையில் தள்ளிவிட்டு விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, ஏன் மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றாய்? எத்தனை போராட்டங்களை கடந்து ஒரு நிலைமைக்கு வந்து விட்டோம் என்று நினைத்து சந்தோஷப்பட முடியாத அளவிற்கு இது போன்ற எண்ணங்களால் இவர்கள் நம்மை காயப்படுத்துகிறார்களே என்று என் குழந்தை நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். இந்த வேதனைகள் ஒரு தாயாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்கு மனமாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும். ஆனால் என் குழந்தையே, நீ எனக்கு ஒரு உத்தரவாதத்தினை தெளிவாக கொடுக்க வேண்டும். என்ன உத்தரவாதம் தெரியுமா? அம்மா, இது போன்று உன் வாழ்க்கையில் மிகவும் எளிதாக சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல், யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சிந்திக்காமல் நாம் தானே கை கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் இவர்களை விட்டுவிடாமல் பாதுகாக்க வேண்டுமே என்று நினைக்காமல், கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் உன்னை அப்படியே கை கழுவி விட்டு சென்றுவிட்ட இந்த உறவு உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமா வேண்டாமா என்று என் குழந்தை ஒரு முறைக்கு பல முறை நீ சிந்தித்துக்கொள். உனக்கு நேரம் நிறையவே இருக்கின்றது என் தங்கமே. இதனை கடந்து நீ செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த உறவு காலம் முழுவதும் உன்னை தொடர்ந்து வருமானால் இதைவிட இக்கட்டான நிலை ஒன்று வரும்பொழுது உன்னை யாரென்று தெரியாது என்று சொல்வதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது.
உன் அம்மா நான் சொல்வது நீ நினைக்கலாம், நீ ஏன் என் வாழ்க்கையை அல்லவா கெடுக்க நினைக்கிறாய் என்று. நான் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கவில்லை. இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நிலைத்திருக்க வேண்டும், உன்னுடைய சந்தோஷம் உனக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். யாரையும் நம்பித்தான் அல்லது யாரையும் சார்ந்துதான் நான் வாழ வேண்டும் என்று ஒரு அவசியமும் கிடையாது என் அன்பு குழந்தையே. அதனால் இந்த வாழ்க்கையை நான் உனக்கு திரும்பவும் இருந்தால்தான் வாழ முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நான் கொடுக்கின்ற கால அவகாசம் உன் மனதை மாற்றுவதற்கும் அவர்கள் திருந்துவதற்குமான வாய்ப்பு. இந்த முறை திருந்தாவிட்டால் இனி அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் ஒரு நாளும் மீண்டும் வராது. வாழ்க்கையை நல்ல வாழ்க்கை கிடைத்தும் அதை பாதுகாக்க முடியாமல் தொலைத்துவிட்டு வேதனைப்படப்போவது அவர்கள்தான், நீ கிடையாது. உனக்கு நல்ல நிலையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். வேறு ஏதேனும் பிரச்சனையாக இருந்தால் அம்மா இத்தனை தூரம் பேசிக்கொண்டிருக்க மாட்டேன். நம்பிக்கை துரோகமும் நீ நம்பிய நேரத்தில் உன்னை கைவிடுவதும் மிகவும் தவறான செயல். ஆபத்தில் இருக்கும் பொழுது உனக்கு கை கொடுத்து உதவ வேண்டும். மாறாக உனக்கு அந்த ஆபத்து நேரத்தில் உதவி செய்யாமல் விட்டதோடு மட்டுமல்லாமல் வேதம் உன்னை காயப்படுத்துகின்ற ஒரு உறவு ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுவதில்லை. என் அன்பு குழந்தைக்கு உன்னுடைய நிலையை பார்க்கும் பொழுது, நீ சிந்திக்கின்ற இந்த கண்ணீரை பார்க்கும் பொழுது, உன் தாயானவள் இந்த அம்மாவிற்கு மனதில் எத்தனை வேதனைகள் ஏற்படுகின்றது தெரியுமா? நீயாக தேர்ந்தெடுக்க வாழ்க்கை அல்லவா அது உனக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்கும் என்று நீ நினைக்கவில்லை. அதனால்தான் உன்னால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுகின்ற வார்த்தைகள் உண்மை என்று நம்புகின்ற உறவு எப்போதும் அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் உன்னிடத்தில் அந்த விஷயத்தை பற்றி கேட்காமல் முடிவெடுக்கின்ற உறவு நிச்சயமாக வாழ்க்கையில் என்றுமே உனக்கு மிகப்பெரிய பாரமாகத்தான் இருக்கும். என் தங்கமே, அது முடிந்து விட்டால் அந்த உறவு இதோடு நின்றுவிடும். ஒரு சில நாள் வேதனைகளோடு அது முடிந்துவிடும். ஆனால் எப்படிப்பட்ட உறவை இறுக்கி பிடித்து காலம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் காலம் முழுவதுமே உனக்கு கண்ணீர் மட்டுமே நிற்கும் என் குழந்தையே. கடைசி காலத்தில் இதை நினைத்து நீ வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. அதாவது உன்னுடைய கடைசி காலத்தில் இதை பற்றி நினைத்து கொண்டு வருத்தப்படுவதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அப்போது சொல்லக்கூடாது என்று நான் உனக்கான நல்ல நேரம், நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனித்திறமையோடு நிற்பதற்கு இப்பொழுதே ஆரம்பித்துவிடும். உன் திறமையினுடைய அளவு என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்குள் இருக்கின்ற திறமையை தான் பெரிதாக நினைக்கின்றார்கள். ஆனால் என் குழந்தை, உன்னுடைய திறமை என்னவென்பது உன் அம்மா எனக்கு மட்டும்தானே தெரியும் அல்லவா? நான் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலையில் உயர்த்துவதற்கு உன்னோடு சேர்ந்து கரம் பற்றி உன்னோடு நடப்பேன். அதனால் இந்த வாழ்க்கையில் துணை என்ற ஒன்று உனக்கு நிச்சயமாக வேண்டும் என்று நினைக்காமல் நீ உன்னுடைய கடமையை சரியாக செய்து ஒரு வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வா என் தங்கமே. உன்னை விட்டு சென்ற உறவெல்லாம் அன்று உன் முன்னால் கையேந்தி நிற்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் உனக்கு ஒரு வாக்கை தருகின்றேன். உன் வாழ்க்கையில் நான் உனக்கு ஒரு வாக்கை தருவேன். வேதனைப்படாதே. உன் அம்மா நான் உன்னை அன்பால் அரவணைப்பேன். அதற்காக எனக்கு நேரமில்லை, உன்னை பார்க்க ஆவலோடு இருக்கின்றேனே என்றெல்லாம் நீ நினைக்க வேண்டாம். கணக்கும் போட வேண்டாம். உன் அம்மா உன்னோடு இருக்கின்றேன் என்பதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய வீட்டில் ஒரு நாள் கூட தவறாமல் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆகவே இப்பொழுது கஷ்டப்படுகிறோம் என்று நீ நினைக்க வேண்டாம். எப்பொழுது எவ்வளவு கஷ்டப்படுகின்றோமோ அவ்வளவும் உனக்கு வாழ்க்கையில் பிற்காலத்தில் சந்தோஷமாக இருப்பாய் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என் தங்கமே, நீ எதற்காகவும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ உன்னுடைய நல்ல மனதிற்கு மற்றவர்களுக்கு நன்மையை
மட்டுமே செய்து கொண்டு நீ உனக்கான சந்தோஷத்தை மட்டும் தேடிக்கொண்டிரு. மற்றவர்கள் எதை கூறிவிடுவார்களோ, தவறாக எதையாவது சொல்லிவிடுவார்களோ என்று நீ பயந்து கொண்டு இருக்க வேண்டாம். என் அன்பு குழந்தையே, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீ என் நாமத்தை மட்டும் மனதார ஒரு முறை உச்சரித்தாலே போதும். உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட இந்த தாயானவள் நான் தயாராக இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.